ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப வல்லன்னு போக வேணாம். நான் செய்கிற வேலை, அதுக்கப்புறம் நான் எப்படி எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஃபுல் டே அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். இப்போ வந்து 8:30 மணி ஆகிக்க போகுது. கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தினமும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் வீடெல்லாம் எதுவுமே வந்து கூட்டல. பாருங்கள், நைட்டு சமைச்சது எல்லாமே அப்படியே இருக்குது. கொஞ்சம் தான் இன்றைக்கி பாத்திரம் இருக்குது. சரி சீக்கிரமாக கழுவிடலான்னு இருக்கேன். இது வந்து உப்புமா செஞ்சுருக்கேன் அவருக்காக. பக்கத்தில் அந்த பாட்டி வந்து இது பொரியல் கொடுத்தாங்க. இந்த காய்கறி என்னன்னு தெரியல. இதில் வந்து நைட்டு மிச்சமான சாப்பாடு இருக்குது. அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக பால் வந்து இருக்குது. டீ வைக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். இப்படி வீடு எல்லாமே வந்து ஃபுல்லாக கூட்டணும். பாருங்கள், வான்மதி அக்கா வந்து மாங்காய் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வீடெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ବାହାଟା ଏ କପଡ଼ାଟା ଝାଡ଼ିଲୁନି ବାଲି ଗୁଡ଼ା ଦରି ବାହାରେ ରଖିଛି। ସେଟା ତ ଘର ଭିତରେ ରଖିଲା ତୋର କ'ଣ ହେଇଛି? ଜରି ଛୁଇଁବେନି, କାଗଜ ଟା କେତେ ତୁ? ହଁ ବାନ୍ଧ। ତ ବାରବାର କ'ଣ କହୁଛି? କହିଲା କ'ଣ ସାରା ଯା ଉଠି ଯା। ମୁଁ ଚିଲେଇବି। இப்போ வந்து நான்லாம் கூட்டிகிட்டு அவர் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவருக்கு வந்து கொடுத்தேன். இதுக்கப்புறம் வர்றதை வந்து வாய்ஸ் அவர் வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலைல வந்து உப்புமா செஞ்சுருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அவர் வெளில வந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டார் எப்போவுமே. இன்றைக்கி நான் வெளில உட்காந்துருந்தேன்றதுக்காகவே வந்து இன்றைக்கி வந்து வெளில உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு உப்புமானா கொஞ்சம் நல்லா பிடிக்கும். உப்புமா இல்லைன்னா சேமியா உப்புமா, சப்பாத்தி இல்லைன்னா தோசை, இதுதான் மார்னிங் டிஃபனாக இருந்துச்சு. காலையில் எப்போவுமே அவங்க வந்து அங்கே கம்பெனியில் இருக்கும்போது சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போவாங்க. இப்போ என்னென்ன வேலை செய்யலான்னு வாங்க பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டு மதியத்துக்கு மேலே ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருக்குது. 12 மணிக்கு மேலே ஏதாவது செஞ்சுக்கலான்னு இருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன். இன்றைக்கி இந்த ஒரு 2 ப்ளவுஸு, இந்த ஒரு ப்ளவுஸு இருக்குது. இதை கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிடணும் இன்றைக்குள்ளே. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி முடியுதா இல்லைன்னு சொல்லிவிட்டு. லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் முடியுமா என்ன இதுன்னு சொல்லிவிட்டு. அவர் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு போனார். பூ தான் வந்து வைக்க முடியல, மற்ற வாட்டி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு போனார். வந்து கட்டிங் வந்து பார்க்கலாம். கட்டிங் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைனிங் எல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால சிம்பிளாக தான் இதை வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கரில் வந்து வச்சாச்சு. வெஜ் புலாவுக்கு மாதிரி ரைத்தாக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து விசில் வரப்போகுது. ஒரு விசிலில் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா டைம் வந்து இப்போ 1:50 ஆகிடுச்சி. 10 நிமிஷத்தில் அவர் வந்துடுவார். ஸோ அதனால் இன்றைக்கி நான் சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்த அக்கா கிட்ட இதே எடுத்துகிட்டு வந்தீங்களா, சமைச்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா? பசிக்குதா? கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல நெருப்பு விட்டுருந்தேன். அது அந்த பக்கம் பற்றிக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? பேச மட்டும் நல்லா தெரியுது. இங்கே பார்த்து பேசு. தமிழ் தெரியாதா? அதை நான் நம்பணுமா?
நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் ஹஸ்பண்ட் தமிழே தெரியாதுன்னீங்க. கம்மியாக பண்ணுமா? மஞ்சள் இல்லை வீட்டில், எதுவுமே இல்லை வீட்டில். மிக்ஸ் பண்ணு. ஆ மிக்ஸ் பண்ணால் தானே அது வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். ଘର କିଛି ନଥିଲା, ହଳଦୀ ନଥିଲା. ନାହିଁ ତ କେଉଁଠି ପକେଇବି? ସବୁ ଆଣିବୁ. உருளைக்கிழங்கு வெறும் மில் மேக்கர் வச்சு தான் பண்ணுவேன். வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? ஆ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. போதும் விடு, அது காரட்டும். அது மேலே மேலே போடாத, விடுங்கங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. ஒடியாவும் தமிழும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு. கலரை வச்சு தின்னு போகிறேன். கலர் ம் கடவுளே கடவுளே. ரைத்தா போட்டுக்கோ. எங்கடா டே? அது எடுத்து தட்டில் போடுங்க. போடு. ஓகே, நான் வந்து சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். தமிழில் பேசுவாருன்னு எதிர்பார்த்தா பேச மாட்டார். வேணாத டைமில் மட்டும்தான் பேசுறது. மூஞ்சப்பாரு, ஆளையும் மூஞ்சியும் எப்படி இருக்குது. ஓகே, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இதுதான் 3 ப்ளவுஸ் நான் வந்து எடுத்தது. நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு பாக்கழுத்து மாதிரி பாருங்கள். இது வந்து ஒரு பாக்கழுத்து மாதிரி. இதுக்கு வந்து லட்கன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இது வந்து லைனிங் இல்லாதது 2. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் கரெக்டாக அந்த இதுக்கு நேராக அங்கேயே இருக்கும் பாருங்கள். இது வந்து ரவுண்ட் நெக்கு. ஒன்று ரவுண்ட் நெக் கேட்டிருந்தாங்க, ஒன்று வந்து பானிக் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிங்க் கலர் பட்டன் வச்சு, இதில் வந்து பட்டி கிடையாது, பட்டி இல்லாமல் ப்ரின்சஸ் கட்டிங் மாதிரி. ஆனால் இது ப்ரின்சஸ் கட்டிங் கிடையாது, 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி. இதுக்கு வந்து லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்.
இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கான விலாக்கை இங்கே தான் முடிச்சுக்க போகிறேன். எல்லாம் இருட்டாயிடுச்சு பாருங்கள். தோசை மாவுக்கு ஊற வச்சு அரைச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால தோசை மாவெல்லாம் ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன். பாருங்கள், நான் வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துப்பேன் பெருசில், அதனால தான். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நைட் ஃபுல்லாக பாருங்கள், இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் நைட்டில் தான் வந்து ஸ்டிச்சிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவேன். அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால மார்னிங் டைமில் வந்து வேலையே சரியாக போயிடும். வேலை செஞ்சுட்டு நானும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துருவேன். ஆனால் நைட் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு எனக்கும் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா வந்து போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இஷ்கு சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. பாய், குட் நைட். சேஃப்டியாக நல்லா தூங்க. பாய்.